ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முருங்கைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த உருளைக்கிழங்கும் சாம்பாரும் வச்சு சாப்பிடும்போது ஒரு தட்டு சாதம் காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையிலேயே இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக கவலைப்பட தேவையில்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியானம் லஞ்சுக்கும் நைட்டுக்கு டின்னருக்குமே இதே வச்சு சாப்பிட்றலாம். இந்த சாம்பாரே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கும் சாம்பாரும் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஒரு கப் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரம்பருப்பை போட்டுக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தாராளமாக ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வாய்வு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தான் சாம்பாருக்கு நல்ல ஒரு கமகமட்டு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப விடாதீங்க, அப்புறம் பருப்பு குழஞ்சிச்சின்னா சாம்பார் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு லெமன் சைஸை விட கம்மியாக புளி போட்டுக்கலாம். புளி போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகம் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் நான் இன்றைக்கி 3 முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் எடுத்திங்கன்னா சாம்பாருக்கு நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், புளி எல்லாமே கரைச்சி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது குக்கரில் பருப்பு வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக பருப்பு நல்லா வெந்திருக்குது. நல்லா அந்த பெருங்காயம் போட்டது நல்லா கமகமன்ட்டு இப்போவே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னொரு பேனில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பில் கொட்டிக்கலாம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடனது 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், வெறு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவும் கோல்டன் ஆகணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் இருந்தால் போதும். வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போது முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அப்போ நல்ல சாம்பாருக்கு கமகமன் இருக்கும். எண்ணெயிலே வதக்கி முருங்கைக்காய் போட்டு சமைக்கும்போது எல்லாமே ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ பழுத்த தக்காளி 3 தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது நம்ம சேனலில் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இது கறிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு மிளகாய்த்தூள். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா முருங்கைக்காயெல்லாம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு எடுத்து அப்படியே பருப்பில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எதுவும் பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கமகமன்ட்டு முருங்கைக்காய் சாம்பார் வாசனை சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே முருங்கைக்காய் போட்டிங்கனாவே அந்த சாம்பாரோட வாசனையே தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்குங்க. இது கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெண்டைக்காய், கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். இன்னும் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக இறக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு கமகமன் வாசனை இருக்கும். இது உங்கள் விருப்பம்தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 7-8 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் வாய்வு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் பூண்டும் எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ எதுவும் மசாலா போட வேண்டாம். அப்படியே ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள்,
1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வெறும் மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமும் தண்ணியே ஊற்றாமல் ஒரு செகண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முருவலாக வேணும்னா இன்னும் ஒரு செகண்ட் அடுப்பில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார், டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல், சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு கூடவே இந்த மாதிரி சைட் டிஷ் உருளைக்கிழங்கும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தட்டு சாதம் காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.